சார் வைக்கிறதுனால ரொம்ப பேருக்கு புரியலை, அந்த ஃபார்ம் எல்லாம் புரியலை அப்படிங்கிறாங்க. எடப்பாடி வந்து அதுக்கு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பாருங்க. சார், படிவத்தெல்லாம் குழப்பம் இல்லை, பூர்த்தி செய்ய வேணும். அந்த பூர்த்தி செய்வதற்கு தகுதியான பிஎல்ஓ நியமிக்க வேணும். அதில் என்ன இருக்குது? 3 காலம் தான் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 காலத்தில் வந்து முறையா பூர்த்தி செய்வதற்கு அதுக்கு தான் நான் சொன்னேன். 4ஆம் வகுப்பு படித்தவர்களை எப்படி அவர்கள் பிஎல்ஓ நியமிக்கப்பட்டா அந்த படிவத்தை பூர்த்தி செய்ய முடியும்? இதை யார் செய்வது? அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், சென்னை மாநகராட்சியின் ஆணையாளர் தான் செயல்படுத்த வேண்டும். அவர்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால் இந்த குழப்பம். எடப்பாடி கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, சார் இதை ஃபில்லப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, சாதாரண விஷயந்தான், அதை அவங்க ஃபில்லப் பண்ணிடலாம். இந்த முகவர்கள் போடுறாங்களே வாக்குச்சாவடிக்கு, அந்த இவங்களை இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் சார்பில் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்களே, பிஎல்ஓ, அவங்கள பூத் லெவல் ஆஃபீஸர் கொஞ்சம் படித்தவங்களாக போடணும் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அவ்வளோதான், அது ஒன்றும் கம்பசூத்திரம் இல்லை. என்னென்ன 3 காலமாக கேட்குறாங்க, அதில் என்ன உங்கள் மொபைல் நம்பரு, உங்களுடைய முன்னாடி எந்த அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அது ஒன்றும் கஷ்டமானது இல்லை. அதனால் சாரை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதில் அர்த்தம் இல்லை.